அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் என்ற பாரம்பரிய மரபியலில் ஒருபண்பு கலப்பு குறித்த ஒரு சிறு விளக்கமும் அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களையும் காண்போம். மோனோஹைபிரிட் கிராஸ் ஒருபண்பு கலப்பு, அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? மோனோஹைபிரிட் கிராஸ்னால் என்ன? டெஃபினிஷன் ஒருபண்பு கலப்பு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் பண்ணால், சோதனை யாரால் செய்யப்பட்டது, எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் சோதனைக்கு என்ன தாவரமானது எடுத்துக்கொள்ளப்பட்டது, கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆய்விற்கு என்ன பண்பு எடுத்துக்கொள்ளப்பட்டது. A cross made to study the inheritance of single pair of related character is said to be monohybrid cross. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, inheritance of a single character, ஒரு பண்பானது கலப்பின் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது. A cross made to study the inheritance of single character, ஒரு பண்பு அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது கலப்பின் மூலமாக. Or it involves the inheritance of two alleles of a single gene, ஒரு காரணியின் இரண்டு வெளிப்பாடுகள் கலப்பின் மூலம் அடுத்த தலைமுறைக்கு எவ்வாறு கடத்தப்படுகிறது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு பண்பில் வேறுபடும் இரு தூய தாவரங்களுக்கிடையே செய்யப்படுகின்ற கலப்பிற்கு ஒரு பண்பு கலப்பு என்று பெயர். எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்டட் பை, சோதனையை செய்தவர் கிரெகர் ஜொஹான் மெண்டல். சோதனை தாவரம் எக்ஸ்பெரிமெண்ட் மெட்டீரியல் பைசம் சட்டைவம் கார்டன் பீ பிளான்ட், தோட்டப்பட்டாணி தாவரம். சோதனைக்கு எடுத்துக்கொண்ட குணம் கேரக்டர் செலக்டட் ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஹைட் ஆஃப் த பிளான்ட், தாவரத்தின் உயரம். டால் இஸ் டாமினன்ட் ஓவர் டுவார்ஃப், நெட்டை தாவரமானது குட்டை தாவரத்தை விட ஓங்குதன்மையுடன் காணப்படுகிறது. எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது? மெண்டல் crossed a pure homozygous tall plant with a pure homozygous dwarf plant. மெண்டல் அவர்கள் தூய நெட்டை தாவரத்தை தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார், ஹோமோசைகஸ். இந்த நெட்டை தாவரம் 180 சென்டிமீட்டர் உயரம் இருந்தது, குட்டை தாவரமானது 45 சென்டிமீட்டர் உயரத்துடன் காணப்பட்டது. F1 generation produced all heterozygous tall plants. முதல் செய் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் ஹெட்டிரோசைகஸ் நெட்டையாக இருந்தன, கலப்பு நெட்டையாக இருந்தன. ஆன் செல்ஃபிங், அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது F2 generation produced 3:1 ratio of tall is to dwarf. அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய் தலைமுறையில் 3:1 என்ற விகிதத்தில் நெட்டை தாவரங்களும் குட்டை தாவரங்களும் தோன்றின. Mendel crossed a pure homozygous tall plant with a pure homozygous dwarf. F1 generation produced all heterozygous tall plants. On selfing, the F2 generation produced 3:1 ratio of tall is to dwarf. மெண்டல் தூய நெட்டை தாவரத்தை குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்தார். முதல் செய் தலைமுறையில் தோன்றிய தாவரங்கள் அனைத்தும் நெட்டையாக காணப்பட்டன. அவர்களுக்கிடையே தற்கலப்பு செய்த பொழுது இரண்டாவது செய் தலைமுறையில் 3:1 என்ற விகிதத்தில் நெட்டை தாவரமும் குட்டை தாவரமும் தோன்றியது. மேத்தமேட்டிக்கலி மெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங். 787 டால் பிளான்ஸும் 277 டுவார்ஃப் பிளான்ஸும் தோன்றியது. டோட்டலி 1064 plants are formed in the end of monohybrid cross. இவ்வளவு நெட்டை இவ்வளவு குட்டை மொத்தம் இவ்வளவு தாவரம் தோன்றியது. அது phenotype, புறத்தோற்ற விகிதம் 3:1, 3 நெட்டை 1 குட்டை. இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணோன்னா இதோட ஜீனோடைப்பை பார்த்தேன்னா உள்ள நல்லா கவனிங்கோ. கேபிட்டல் டி ஹோமோசைகஸ் டால், ஒத்த காரணி நெட்டை. கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டு பேர் இருப்பா, ஹெட்டிரோசைகஸ் டால், வேறுபட்ட காரணி நெட்டை. ஒன் இஸ் a homozygous dwarf, ஹோமோசைகஸ் குட்டை. அதாவது இதோட ஜீனோடைபிக் ரேஷியோ ஜீனாக்க விகிதம் எடுத்துட்டேன்னா 1:2:1 இருந்தது. 1 homozygous tall, 2 heterozygous tall, 1 homozygous dwarf. ஒத்த காரணி நெட்டை, வேறுபட்ட காரணி நெட்டை, ஒத்த காரணி குட்டை. இது ஜீனோடைப். அப்போ இதில் நீ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது phenotypic ரேஷியோ 3:1, ஜீனோடைபிக் ரேஷியோ 1:2:1. இது எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கிரெகர் ஜொஹான் மெண்டல் என்ன பண்ணார்னா, ரெசிப்ரோக்கல் கிராஸ்னு ஒன்று பண்ணார். தமிழில் பரிமாற்ற கலவின்னு சொல்லுவாள்.
ஃபர்ஸ்ட் டால் பிளான்ட்டை மேலா வச்சிருந்தார். நெட்டை தாவரமானது ஆண் தாவரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, குட்டை தாவரமானது பெண் தாவரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது, மேல் ஃபீமேல். அடுத்த கிராஸ்ல என்ன பண்ணார்னா இந்த டால் இருக்கு பாருங்களேன், அதை ஃபீமேலா வச்சுட்டார். டுவார்ஃப் இருக்கு பாருங்களேன், அதை மேலா வச்சுட்டு பண்ணினார் இன்னொரு கிளாஸ்ல. இப்போ ரெண்டு கிராஸ்லையும் இது மாதிரி மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது மேல், இது ஃபீமேல், ஆண் பெண். அடுத்த கிராஸ்ல இதை ஃபீமேலா வச்சுட்டு இதை மேலா வச்சுட்டு கிராஸ் பண்ணார். அப்பயும் இந்த 3:1, 1:2:1 தான் வந்தது. அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் கிராஸ் பண்ணுற சமயத்தில் அதோட அட்வான்டேஜ் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். What is the purpose of reciprocal cross? The purpose of the reciprocal cross is to prove that sex of the parents has no influence over inheritance of the character. பாலிற்கும் பாரம்பரியத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இப்போ செக்ஸுங்கிறது எப்படி இன்ஹெரிட் ஆகிற, செக்ஸை வச்சுன்னு இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது, இட் இஸ் கண்ட்ரோல்டு பை த ஜீன்ஸ். அப்போ செக்ஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஹேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர். அப்போ ட்ரைட் பண்புகள் என்பவை இஸ் நாட் செக்ஸ் டிபெண்டன்ட். பண்புகள் குறிப்பிட்ட பண்பானது பால் சார்ந்தது அல்ல. அதை எளிமையாக சொல்லினா பாலிற்கும் பாரம்பரியத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை நிறுவ உதவுகின்ற ஒரு கிராஸுக்கு பேர் தான் ரெசிப்ரோக்கல் கிராஸ்னு பேர். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படிக்கிறப்ப டெஃபினிஷன் என்ன, எக்ஸ்பெரிமெண்ட்டை யார் பண்ணால், எக்ஸ்பெரிமெண்ட் எந்த தாவரத்தில் செய்யப்பட்டது, என்ன கேரக்டர் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி படித்தோன்னா மறக்கவே மறக்காது. கடைசியில் முக்கியம் 3:1 and 1:2:1. இப்போ இது ரிலேட்டடாக நம்மளுக்கு எக்ஸாமினேஷனில் என்ன கொஷின் கேட்டிருக்கா அதை பார்ப்போம். கொஷின் நம்பர் 1, கேபிட்டல் டி ஸ்மால் டி மேட்ஸ் வித் கேபிட்டல் டி ஸ்மால் டி. இது ரெண்டையும் கலப்பு செய்கிறார்கள். கேபிட்டல் டி ஸ்மால் டீயை கேபிட்டல் டி ஸ்மால் டீயோட கிராஸ் பண்ணுறா, ஹெட்டிரோசைகஸை கிராஸ் பண்ணுறாங்க. வாட் வில் பி த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்? அவர்களிடமிருந்து தோன்றுகின்ற குழந்தைகள் அல்லது முதல் செய் தலைமுறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. இது AIPMT 1990. இதை நீங்கள் செக்கர் போர்டு மாதிரி போட்டுக்கணும். ஃபாதர் கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு வச்சுக்கோங்க, மதர் பிளான்ட் கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயருக்கு உங்களுக்கு பேர் தெரியும், புன்னட் ஸ்கொயர். அப்படி புன்னட்ங்கிறவர் அது கண்டுபிடிச்சார். இதில் வச்சாலே கண்டுபிடிக்க முடியும். இதையும் கிராஸ் பண்ணுங்க, கேபிட்டல் டி கேபிட்டல் டி. இதையும் கிராஸ் பண்ணோன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதையும் கிராஸ் பண்ணோன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. இதையும் கிராஸ் பண்ணோன்னா ஸ்மால் டி ஸ்மால் டி. இப்போ இதில் பார்க்குறப்ப இது டால் நெட்டை, இதுவும் டால் நெட்டை, இது மட்டும் குட்டை. ஹோமோசைகஸ் டால், ஹெட்ரோசைகஸ் டால், ஹோமோசைகஸ் டுவார்ஃப். ஒத்த காரணி நெட்டை, வேறுபட்ட காரணி நெட்டை, ஒத்த காரணி குட்டை. அப்போ இது மூணுமே டால். அப்போ ரேஷியோ என்ன வரும்? 3:1 ரேஷியோ வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 75% டாமினன்ட் அண்ட் 25% ரெசசிவ். அப்போ தோன்றுகின்ற சந்ததியில் 75% ஒங்கு பண்புடன் இருப்பார்கள், 25% ஒடுங்கு பண்புடன் இருப்பார்கள். இதுதான் இதுக்கு ஆன்சர். அப்போ இதெல்லாம் ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் புன்னட் ஸ்கொயர் நம்ம போட்டு பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். கொஷின் நம்பர் 2 ஃபார் யூ. த ப்ரொடக்ஷன் ஆஃப் கேமெட்ஸ் by the parents, formation of zygote, the F1 and F2 plants can be understood from a diagram called. Gamete என்ன, பேரண்ட்லேருந்து என்ன கேமெட் வருவாங்க, அது சேர்ந்தா எப்படி ஜைகோட் வரும், F1 ஜெனரேஷனில் என்ன இருக்கும், F2 ஜெனரேஷனில் என்ன இருக்கும், இதெல்லாம் கண்டறிவதற்கு உதவுகின்ற ஒரு ஸ்கொயர் என்ன, இது நம்மளுக்கு தெரியும். புன்னட் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச புன்னட் ஸ்கொயர், செக்கர் போர்டுன்னு சொல்லுவோம். அந்த செக்கர் போர்டை ஃபஸ்ட்டு பண்ணது புன்னட்னு ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இதில் பாக்கியெல்லாம் நம்ம நெட் ஸ்கொயர், பஞ்ச் ஸ்கொயர், புல்லட் ஸ்கொயர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சயின்டிஸ்ட் யாருன்னா பஞ்ச்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காய்ங்கோ, பஞ்ச் தரது கிடையாது. ஓகேயா? அப்போ இதுக்கு என்ன வரும்? புன்னட் ஸ்கொயர் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெட் ஸ்கொயர்னா உடனே மஸ்கிட்டோ நெட்டெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்கோ. புல்லட் ஸ்கொயர்னா புல்லட்னால நம்ம ஸ்கொயர் போடுற மாதிரி கிடையாது. இது கரெக்ட் ஆன்சர் இஸ் புன்னட் ஸ்கொயர். அதை மறந்துடாதீங்க. செக்கர் போர்டு ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டட் பை த சயின்டிஸ்ட் புன்னட். நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா கொஸ்டின் நம்பர் 3. எ டால் ட்ரூ ப்ரீடிங் கார்டன் பீ பிளான்ட். ட்ரூ ப்ரீடிங்னா ஹோமோசைகஸாக இருக்கும், கேபிட்டல் டி இருக்கும். இஸ் கிராஸ்ட் வித் டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங் கார்டன் பீ. ஒரு குட்டையான தூய ஹோமோசைகஸ் தாவரத்துடன் கலப்பு செய்கிறார்கள். வென் த F1 வேர் செல்ஃப்ட், இதையும் கிராஸ் பண்ணுறாங்க. அதாவது தூய நெட்டை தாவரத்தை தூய குட்டை தாவரத்துடன் கலப்பு செய்கிறார்கள். இது கிராஸ். அப்போ F1 வருது பாருங்களேன், இது ரெண்டையும் கிராஸ் பண்ணோன்னா இது பேரண்ட். அந்த பேரண்ட்லேருந்து வரது யாருன்னா F1 ஃபர்ஸ்ட் ஃபிலியல் ஜெனரேஷன்
முதல் செய் தலைமுறை அது என்னவா இருக்கும் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கும். ஏன்னா அப்பா செடியிலேருந்து கேபிட்டல் டி கேமிட் வந்ததுன்னா அம்மாட்டேருந்து ஸ்மால் டி வரும், ரெண்டும் சேர்ந்தா கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். இதை சொல்லியிருக்காங்க. இதை செல்ஃபிங் பண்ணினா இவைகளுக்கிடையே தற்கலப்பு செய்கின்ற சமயத்தில் F2 ஜெனரேஷன் இரண்டாவது செய் தலைமுறையில் கொஷினை பாருங்கோ, ஜீனோடைப் என்னவா இருக்கும், ஜீனாக்க விகிதம் என்னவாக காணப்படும். தூய நெட்டை தூய குட்டையோட கிராஸ் பண்றாங்க. ட்ரூ ப்ரீடிங் கார்டன் பீ பிளான்ட் இஸ் கிராஸ்ட் வித் டுவார்ஃப் ட்ரூ ப்ரீடிங் கார்டன் பீ பிளான்ட். டால டுவார்ஃபோட கிராஸ் பண்றாங்க, ரெண்டு பேரும் பியூர். F1ல என்ன வந்துடுத்து ஒரு பிளான்ட் ஃபார்ம் ஆகுது ஹெட்ரோசைகஸ். அதை செல்ஃபிங் பண்றாங்க, தற்கலப்பு செய்யப்படுகிறது. F2 ஜெனரேஷன்ல ஜீனோடைபிக் ரேஷியோ ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் ஜீனாக்க விகிதம் என்ன காணப்படும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னாச்சு, ஆன்சர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி செக்கர் போர்டு போட்டுக்கணும். கேபிட்டல் டி ஸ்மால் டி F1 ஹைப்ரிட், இன்னொன்று கேபிட்டல் டி ஸ்மால் டி F1 ஹைப்ரிட், ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்க. கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதை இனி கிராஸ் பண்ணிடலாம் கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதை இனி கிராஸ் பண்ணிடலாம் ஸ்மால் டி. பொதுவாக பார்த்தோம்னா நெட்டை 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 குட்டை 3:1 phenotype. உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு 1 homozygous tall, 2 heterozygous tall, 1 homozygous dwarf. homozygous நெட்டை, heterozygous நெட்டை, homozygous குட்டை. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஜீனோடைப் தான். அப்போ ஜீனோடைப் என்ன வரும், 1:2:1. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பாருங்க. ஏ 1:2:1, 1 tall homozygous, 2 tall heterozygous, 1 dwarf homozygous. அப்போ இதுக்கு சரியான விடை என்ன இருக்க முடியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இருக்கும். பாக்கி எந்த ஆன்சரும் இது சரியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த 3:1 அப்படிங்கிறது phenotype புறத்தோற்ற விகிதம். 3:1 இது வராது, dwarf வராது. இது phenotypic ratio of monohybrid cross. இது ஒரு பண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதமாகும். இது வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, இதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அப்போ ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. How many different kinds of gametes will be produced by a plant having the genotype capital A, capital B, small b, capital C. இதில் எத்தனை வகையான கேமிட் வரும்? கேமிட் ஃபார்மேஷனுக்கு ஈஸியாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா 2 to the power of n. n represent heterozygous condition. என்கிறது எதை குறிக்கும்னா heterozygous வேறுபட்ட காரணி நிலையினை குறிக்கும். இந்த இடத்துல பாருங்க, கேபிட்டல் ஏ homozygous, கேபிட்டல் சி homozygous, கேபிட்டல் பி ஸ்மால் பி, இது மட்டும்தான் heterozygous. அப்போ இங்கே ஒரே ஒரு heterozygous தான் இருக்கு. அப்போ 2 to the power of 1 is equal to 2. ரெண்டு கேமிட் தான் இங்கே ஃபார்ம் ஆகும். என்ன கேமிட் வரும், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு ஒரு கேமிட் வரும், கேபிட்டல் ஏ ஸ்மால் பி கேபிட்டல் சின்னு ஒரு கேமிட் வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்க முடியும், இதுதான் இதுக்கு ஆன்சர். ஸோ ஒரு ஹெட்ரோசைகஸ் கண்டிஷன் தெரிஞ்சுடுத்தனால எவ்வளோ கேமிட் ஃபார்ம் ஆக முடியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, அதை வச்சுன்னு வி கேல்குலேட் த நம்பர் ஆஃப் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ட். இதுக்கு ஆன்சர் என்ன வரும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. இஃப் அ ஹோமோசைகஸ் ரெட் ஃப்ளவர்டு பிளான்ட், ஒத்த காரணி நிலையில் உள்ள சிவப்பு நிற மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரம், இஸ் கிராஸ்ட் வித் ஹோமோசைகஸ் ஒயிட் ஃப்ளவர்டு பிளான்ட், ஒத்த காரணி நிலையில் உள்ள வெள்ளை நிற மலர்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரத்துடன் கலப்பு செய்யப்படுகிறது. த ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வில் பி, அப்போ சந்ததி எவ்வாறு இருக்கும்? நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ரெட் இருக்கு, ரெட்டை யாரோட கிராஸ் பண்ணுறோம், ஒயிட்டோட கிராஸ் பண்ணுறோம். அப்போ ரெட்டுக்கு நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்கன்னா கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க, ஒயிட்டுக்கு ஸ்மால் ஆர்னு வச்சுக்கோங்க. F1ல என்ன வரும், அப்பாட்டேருந்து கேபிட்டல் ஆர் வரும், அம்மா செடியிலேருந்து ஸ்மால் ஆர் வரும். அப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணால் மெண்டல் சொன்ன பிரகாரம் ரெண்டு பேருக்கு நடுவில் கிராஸ் பண்ணுறப்ப F1ல ஏதான ஒரு பெற்றோரோட பண்பு வரும். Whenever a cross made between two pure parental stocks, the F1 hybrid produce any one of the parental character. The character expressed in the F1 generation is said to be the dominant character. ரெண்டு தூய பெற்றோர்களுக்கிடையே கலப்பு செய்கின்ற சமயத்தில் முதல் செய் தலைமுறையில் ஏதாவது ஒரு பெற்றோரின் பண்பு வெளிப்படும், அது ஓங்கு பண்பு என்று பெயர்னு படிச்சிருப்பேன். அப்போ ரெட்டையும் ஒயிட்டையும் கிராஸ் பண்ணுறப்ப F1ல நம்மளுக்கு மெண்டலியன் பிரின்சிபல் பிரகாரம் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெட் கிடைக்கும். அப்போ இங்கே ஆன்சர் பார்க்குறப்ப என்ன வரும், ஆல் ரெட் ஃப்ளவர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த டால் டுவார்ஃப் நெட்டை குட்டை மாதிரி தான்.
இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் வேறு மாதிரி போகும். முழுமை பெறா ஒங்குத்தன்மையாக இருந்தால் இங்கே கிடைக்கக்கூடிய விகிதம் என்பது வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எடுத்துட்டேன்னா 2 crosses between the same pair of geno or phenotype in which the sources of the gametes are changed. இந்த வார்த்தை முக்கியம். 2 crosses between same pair of geno or phenotype. ரெண்டு வகையான ஜீனோ அல்லது ஃபீனோடைப்பை பெற்றிருக்கக்கூடிய தாவரத்தை ரெண்டு விதத்தில் நம்ம கலப்பு செய்கிறோம். சோர்சஸ் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட். யார் கேமிட்டை தராங்களோ அந்த சோர்ஸை நம்ம மாற்றிட்டோன்னா அப்போ வாட் வில் ஹேப்பன்? ஏற்கனவே ரெசிப்ரோக்கல் கிராஸ்னு படித்தோம், அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டின்னு ஒன்று இருக்குது, அதை ஸ்மால் டியோட கிராஸ் பண்ணுறோம். டால் இஸ் கிராஸ்ட் வித் டுவார்ஃப். நெட்டையானது குட்டையுடன் கலப்பு செய்யப்படுகிறது. ஃபஸ்ட்டு இதை டாலை மேலாக வச்சுக்கோங்க, டுவார்ஃபை ஃபீமேலாக வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் டால் பிளான்ட், திஸ் இஸ் டுவார்ஃப் பிளான்ட். F1ல் என்ன வரும்? F1 ஜெனரேஷன் வரப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும். இது எல்லாம் என்னவாக இருந்தது? டாலாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம படித்தோம், நெட்டையாக காணப்பட்டது. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம். இது இருக்கு பாருங்களே, இந்த பிளான்ட்டை ஃபீமேலாக வச்சுக்கிறோம், இந்த பிளான்ட்டை மேலாக வச்சுக்கிறோம். அப்போயும் F1ல் என்ன வரும்னா இதுதான் வரும். இப்போ இது மாதிரி கிராஸ் பண்ணோன்னா இதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் கிராஸ், பரிமாற்ற கலவின்னு பேர். கேள்வியே அதுதான் கேட்டிருக்கா, இந்த கிராஸோட பேர் என்ன? இந்த கிராஸோட பேர் ரெசிப்ரோக்கல் கிராஸ். அப்போ டெஸ்ட் கிராஸ், சோதனை கலப்பு என்றால் என்ன? டெஸ்ட் கிராஸ் இதுக்கான ஆன்சர் இல்லை. பட் வாட் இஸ் டெஸ்ட் கிராஸ்? கிராசிங் த F1 ஹைப்ரிட் வித் இட்ஸ் ரெசசிவ் பேரண்ட் இஸ் செட் டு பி டெஸ்ட் கிராஸ். முதல் செய்தலைமுறை கலப்புயிரியினை ஒடுங்கிய பெற்றோருடன் கலப்பு செய்தால் அதற்கு சோதனை கலப்பு என்று பெயர். What is dihybrid cross? A cross made to study the inheritance of 2 pairs of contrasting characters. இரு ஜோடி பண்புகளில் வேறுபடுகின்ற இரு தூய தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்தால் அதற்கு இருபண்பு கலப்பு என்று பெயர். What is back cross? பிற்கலப்பு என்றால் என்ன? Crossing the F1 hybrid with any one of its parent is said to be back cross. முதல் செய்தலைமுறை கலப்புயிரினை ஏதாவது ஒரு பெற்றோருடன், ஓங்குதன்மை உள்ள பெற்றோருடனோ அல்லது ஒடுங்குதன்மை உள்ள ஒரு பெற்றோருடனோ கலப்பு செய்தோம் என்றால் அதற்கு பிற்கலப்பு என்று பெயர். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது, இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன இருக்க முடியும்? ரெசிப்ரோக்கல் கிராஸ் இஸ் த ஆன்சர். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியரிங். இதுமாரி செக்கர் போர்டு நல்லா தெரிஞ்சதுன்னா, மோனோஹைப்ரிட் எப்படி படிக்கணுங்கிற மெத்தடாலஜி தெரிஞ்சுட்டா எந்த விதமான கொஷின் இது ரிலேட்டடாக கேட்டாலும் உங்களால் எக்ஸாமினேஷனில் நல்லா எழுத முடியும். ரேஷியோஸ் மறந்துடாதீங்கோ. 3:1, 1:2:1, 3:1 phenotypic ரேஷியோ புறத்தோற்ற விகிதம், 1:2:1 genotype ஜீனாக்க விகிதம் என்பதை மறந்து விடாதீர்கள். தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. Thank you.